சொல்லுங்கண்ணா, உங்கள் பேருண்ணா? மோகன். மோகன். நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கண்ணா? நான் வந்து சென்ட்ரிங் வேலை, பில்டிங் ஒர்க் பார்க்குறேன். பில்டிங் ஒர்க் பார்க்குறீங்க. இப்போ அவங்க வந்து பார்த்தா 35 ரூபாய்க்கு பிரியாணின்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி சொல்கிறாங்க. உங்களுக்கு அந்த சிக்கன் பிரியாணி வந்து பிடிச்சிருக்குங்களா? ரொம்ப நல்லா இருக்குண்ணா. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்டியாக இருக்குது. குறைஞ்ச காசுலேயும் கிடைக்குதுன்றதால எங்கெல்லாம் நல்லா இருக்கும், எங்கெல்லாம் நல்லா இருக்கும். சொல்லுங்கள் பிரதர், உங்கள் நேம் பிரதர்? என் பேர் ஜான் பால். நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க பிரதர்? சென்னையில் ஏர்போர்ட்டில் டாக்ஸி ஓட்டினுக்கிறேன். என்ன சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? பிரியாணி அவங்கள்ட்ட கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டாக இருக்குது. கம்மியான ரேட்டு கொடுக்குறாங்க. நிறையா டிரைவர்ஸ்க்குலாம் எல்லாம் நிறையா பேர் இங்கே நிறுத்தி கம்மியான ரேட்டுக்கு நல்லா டேஸ்ட்டும் கொடுக்குறாங்க. நல்லா இருக்குது. ரெகுலராக இந்த பக்கம் சவாரி வந்தோம்னா நான் ரெகுலராக சாப்பிடுவேன். கண்டிப்பாக சாப்பிடுவேன். மக்களே நீங்கள் வந்து நல்லா பார்க்கலாம். எல்லாருமே வந்து மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சாதாரண மக்கள், கூலி தொழில் பார்க்குற மக்கள், ஆட்டோ டிரைவர்ஸ், சென்ட்ரிங் வேலை பார்க்குறவங்க, ரோடு வேலை பார்க்குறவங்க, அதுக்கப்புறம் சின்ன கூலி வேலை பார்க்குறவங்க தான் வந்து பார்த்தா நிறைய இங்கே வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சின்ன தொழிலாளிகளுக்கு வந்து சின்ன மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுக்குற அந்த ஒரு 30 ரூபா சாப்பாடு ரொம்பவே நல்ல விஷயமா இருக்குது. ரொம்ப சாதாரண மக்கள், ரோடு வேலை பார்க்குறவங்க, ஆட்டோ டிரைவர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சித்தால் வேலை பார்க்குறவங்க, அதுக்கப்புறம் கூலி தொழிலாளி தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு கம்மியான விலை சாப்பாடு கொடுத்துட்ருக்கீங்க. அவங்களும் வந்து பார்த்தா நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இதை இன்னும் மேலே நீங்கள் கொண்டு போகிறதுக்கு, இன்னும் நல்ல சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்றதுக்கு நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்க? இங்கே இருக்கிற வரைக்கும், இந்த ரோடு ஒர்க்கு முடிகிற வரைக்கும் நாங்கள் இங்கே இருப்போம். அதுக்கப்புறம் வேறு எங்கன்னா போவோம். எங்கே போனாலும் எல்லோரும் கஷ்டப்படுறவங்க எங்களை மாதிரி இருக்காங்க. அதனால் நாங்கள் இது தொடர்ந்து தான் போவோம். இது தொடர்ந்து தான் பண்ணுறீங்க. அண்ட் மக்களே, நமக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட 35 ரூபாய் சிக்கன் பிரியாணி வந்திருக்கு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிஜமாக வந்து சொல்ல போனால் பார்த்திங்கன்னா நிறைய குவான்டிட்டி கொடுக்குறாங்க. 35 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா இந்த குவான்டிட்டி செம்ம. சூப்பராக இருக்குங்க. நிஜமாக சூப்பராக இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 100 ரூபாய் பிரியாணி, 150 ரூபா பிரியாணி அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லைனா கூட அந்தளவுக்கு நமக்கு வந்து பார்த்தோன்னா ஃப்ளேவராகவோ இல்லை ஒன்று டேஸ்ட்டாகவோ நமக்கு வந்து இல்லைனா கூட அவங்க கொடுக்குற அந்த 35 ரூபாய்க்கு செம்ம ஒர்த்து இது. இதில் மசாலாலாம் பெரிய அளவு இல்லவே இல்லைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து குறையா சொல்லலை. மசாலா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பிரியாணி சாப்பிடும்போது அப்படியே தொக்காக தெரியும். அந்த மாதிரி வந்து பார்த்தா தொக்கெல்லாம் வந்து பார்த்தா எதுவுமே தெரியல. ஸோ நமக்கு சாப்பிடும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரியாணி சாப்பிட்ற ஃபீல், அந்த பிரியாணி சாப்பிட்ற ஃப்ளேவர் வந்துடுது. அண்ட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த 35 ரூபாய்க்கு 2 சிக்கன் பீஸ் கொடுக்குறாங்க. நார்மலாக சாப்பிடக்கூடிய 2 சிக்கன் பீஸ் கொடுக்குறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா போன் இல்லாத மாதிரி ஓரளவுக்கு கறியாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பீஸாகவே போட்டிருக்காங்க. சூப்பர்ங்க. அண்ட் இவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா கறி தொக்கு, சிக்கன் தொக்கு கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் அவங்க சிக்கன் தொக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஸியாகவே சூப்பராகவே இருக்குது. சூப்பர். அவங்களோட கறி தொக்கு மஸ்ட் ட்ரை. இவங்க இது வந்து பார்த்திங்கன்னா சைட் டிஷ்ஷாக தனியாக தான் தராங்க. பிரியாணி மட்டும் தான் 35 ரூபா, கறி தொக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட், அது தனியாக நம்ம வந்து வாங்கிக்கணும். முட்டை வந்து செப்பரேட்டு. 35 ரூபாய்க்கு வந்து பிரியாணி, முட்டை 10 ரூபா. ஸோ நம்ம வந்து ஆடட் மாதிரி தான் இவங்க வந்து பார்த்தா சைட் டிஷ் கொடுக்குறது. ஆனால் சாப்பாடு அதுதாங்க. 35 ரூபாய்க்கு டேம் ஷூர் வேல்யூபிள், டேம் ஷூர் ஒர்க், வேறு லெவல். அந்த மக்களே, நாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வெரைட்டி ரைஸ் வாங்கியிருக்கோம். ஸோ அவங்களோட எல்லா வெரைட்டி ரைஸும் நம்மக்கிட்ட இருக்குது. பட் என்னென்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் வாங்கியிருக்கோம். அவங்களோட பிரியாணியே வந்து பார்த்தா வயிறு ஃபுல்லாகிருச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்தா இப்போ அவங்களோட பிரியாணி, அதாவது அவங்களோட வெரைட்டி ரைஸ் எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக தான் நான் கேட்டிருக்கேன். ஸோ நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புதினா சாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவங்க புதினா சாதம் ஃப்ளேவர் பாருங்கள், சூப்பராக இருக்குது. அருமைங்க.
சூப்பராக இருக்குது. ப்ளஸ் பாயிண்ட்டு இவங்க என்ன பவுடரும் போடல, புதினா அரைச்சி இவங்க மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருக்காங்க. பவுட்ரு கிடையாது. ஏன்னா புதினா அரைச்சது நமக்கு அந்த கீரை நமக்கு வந்து பார்த்தா சாப்பாட்டில் அப்படியே தெரியுது. ஸோ பவுட்ரு கிடையாது. ஸோ காம்ப்ரமைஸ் இவங்க பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட புளி சாதம். பிரமாதங்க, பிரமாதம். புளி சாதம் வேறு லெவலுங்க. மறுபடியும் சொல்ல வருது அதுதான், பவுட்ரு கிடையாது, எந்த ஃப்ளேவரும் கிடையாது. எங்களோட ப்ளஸ்ஸே அதுதான் போல இருக்கு. உடச்ச கடலெல்லாம் போட்டு வேறு லெவல் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது. அடுத்தது லெமன் சாதம். லெமன் சாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பர். லைட்டாக உப்பு இல்லை, அது அன்றைக்கி நடக்கக்கூடிய சின்ன சின்ன தான். லெமன் சாதம் சூப்பர். அண்ட் இப்போ அவங்களோட தயிர் சாதம் என்னோடய ஃபேவரெட்டு. தயிர் சாதம் ஆஹா, தயிர் சாதம் அவுட் ஆஃப் த பாக்ஸுங்க, வேறு லெவல் பண்ணிட்டாங்க. சூப்பர். தயிர் சாதம் செம்ம அல்டிமேட்டு. 4 சாப்பாடில் ஆர்டர் பண்ணோன்னா, ஆர்டர்னா எப்படி சொல்கிறது, இது நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிலாம் கிடையாது. ஆர்டர் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு தயிர் சாதம், 2வது அவங்களோட புளி சாதம், 3வது புதினா, 4வது லெமனுங்க. ஃபஸ்ட்டு தயிர் சாதம் தான். அட்டகாசம். நீங்கள் நான் வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டது என்னென்னா, சாதாரண மக்கள், ரொம்ப சாதாரண மக்கள், அவங்களுக்கு அந்த 30 ரூபா அந்த 35 ரூபாய்க்கு இந்த அளவுக்கு ஒரு சாப்பாடு, இந்த அளவுக்கு ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. பிரிட்டிஷ் ஃபுட் அண்ட் விக்கி, அவங்களோட ஓனர் விக்கிக்கு அந்த மனமார்ந்த நன்றிகள். கண்டிப்பாக இதை வந்து தொடரணும். அவங்களுக்கு நம்ம ஏகே ஸ்கொயர் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். அண்ட் மக்களே, இந்த இடத்தோட லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஈச்சங்காடு ஜங்ஷன் டுவார்ட்ஸ் தொரப்பாக்கம் டு குரம்பேட்டு ரேடியல் ரோடு. சரி, ரேடியல் ரோடு கரெக்டாக பிரிட்ஜ் ஏறத்துக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய ஜங்ஷனில் தான். ஜங்ஷனுக்கு முன்னாடியே இவங்க வந்து கடை வச்சுட்டு இருக்காங்க. இந்த கேள்வி நான் எல்லார்கிட்டையும் கேட்குறது, உங்களோட சின்ன ஆசை என்ன, பெரிய ஆசை என்ன? சின்ன ஆசைன்னா கடன் வாங்கக்கூடாது யாருக்கிட்டையும், கடனே இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான். பெரிய ஆசைனா என்ன சொல்லலாம்? கடன் இல்லாமல் இருந்தாலே அது பெரிய ஆசை தான். அதே பெரிய ஆசை, அவ்வளோதான். ஓகே, வாழ்த்துக்கள்னா. உங்களை சஞ்சய் ரொம்ப சந்தோஷம். அண்ட் மக்களே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஏகே ஸ்கொயர். எல்லோரும் நல்லா இருப்போம், எப்பவுமே சந்தோஷமாக இருப்போம். அண்ட் பிரதர், உங்கள் சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலு. நீங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஃபுல்லாக பார்த்த வரைக்கும் இந்த சாதாரண மக்கள் தான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சின்ன சின்ன கூலி வேலை பார்க்குறவங்க தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களாம் வந்து உங்களை தேடி வந்து நின்று இருந்து சாப்பிட்டு போகிறாங்க. 30 ரூபாய்க்கு 35 ரூபாய்க்கு வந்து பார்த்தா அவ்வளோ நல்ல சாப்பாடு கொடுத்துட்ருக்கீங்க. அது நான் சொல்லலை, அவங்களே சொல்கிறாங்க. நான் சாப்பிட்டேன், நிஜமாக சொல்கிறேன், வயிறு ரொம்பிச்சு, மனசு ரொம்பிச்சு. உங்களை செஞ்சால் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இன்னும் மேலே மேலே வளரணும், அதுக்கு நான் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லா இருப்போம், நல்லா இருக்கும், எப்போவுமே சந்தோஷமாக இருப்போம். சந்தோஷமாக இருக்கும். வாழ்த்துக்கள்ண்ணா, வாழ்த்துக்கள்ண்ணா.